என் செல்லக் குழந்தையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் என் குழந்தை உனக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. அப்படியானால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உனக்கு என்னுடைய ஆசிகள் கிடைத்திருக்கிறதல்லவா? நிச்சயமாக அதற்கான காரணம் என்னவென்று கேட்டு என் பிள்ளை இன்று நீ சந்தோஷப்பட்டுக்கொள். என் குழந்தையே, வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு மிகவும் எட்டாத தூரத்தில் நீ நின்று கொண்டிருப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் யாரையும் எளிதில் கண்டுவிடாத தெய்வம் உன்னை மட்டும் காண வருகின்றது. யாருக்கும் எளிதில் எந்த ஒரு நல்வாக்கையும் தந்துவிடாத தெய்வம் உன்னை கண்டு உனக்கான நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த நன்மையை கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்க வந்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்படியாக இந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை பெறுவதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்ல பலன்களை தொடர்ந்து உனக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கான நல்ல பலன்களை தரத் தொடங்கி இருக்கின்றது. நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் ஒரு காலத்தில் விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது தான் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் தனக்கான பொறுப்பை தானே எடுத்துக்கொண்டு யாரையும் குறை சொல்லாமல், யார் மீதும் குற்றம் சுமத்தாமல் நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்குள் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். தான் விரும்பிய வாழ்க்கையா அல்லது தனக்கு விரும்பாத வாழ்க்கையா என்பதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாமல் தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை தான் ஒருபொழுதும் கைவிடாமல் நல்லபடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்திருப்பதே உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மிக பெரிய மாற்றம்தான். ஆரம்பத்தில் எதற்கெடுத்தாலும் தன்னால் முடியாது, தன்னால் இதை சமாளிக்க முடியாது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுதெல்லாம் என்ன நடந்தாலும் தெய்வத்தின் அருளால் நம்மால் இதை சரியாக எதிர்கொள்ள முடியும் என்கின்ற பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய். நமக்கான விஷயங்களை எப்படி இருந்தாலும் நாம் தான் செய்தாக வேண்டும். நமக்கான மாற்றங்களை எப்படி இருந்தாலும் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. யாரும் நம்முடைய கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்ளப் போவதில்லை. நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கூட பொறாமையில் நம்மை பார்த்து ஓடிச் செல்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி சந்தோஷம் வந்தது என்று நினைக்கிறார்கள். இன்றைய மனிதர்களின் மனநிலை என்ன தெரியுமா? யாருக்கும் உதவியே செய்ய மாட்டார்கள் என்று உன் அம்மா சொல்லவில்லை. ஆனால் செய்கின்ற உதவியினால் ஒருபோதும் நீ அவர்களை விட வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் ஓரளவிற்கு மேல் நீ எதையும் பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் உன் போராட்டம் நிச்சயமாக அவ்வளவு எளிதில் நம்மால் சொல்லிவிட முடியாத அளவிற்கு ஒரு போராட்டத்தை தான் நீ சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றாய். இதற்கெல்லாம் நடுவிலும், இவ்வளவு இன்னல்களுக்கு நடுவிலும் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நேரம் உனக்கான அத்தனை உத்வேகத்தையும் கொண்டு வந்து கொடுத்திருப்பது உன் தாயானவள் நான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் எந்த நிலையிலும் என் குழந்தை நீ கைவிட்டது கிடையாது. உன்னை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ பேர் சொல்லி
நீ செய்யாத ஒரு விஷயத்தை கூட உன் தாயானவள் நான் சொன்னதும் நீ செய்து விட்டாய். அப்படி எதைச் செய்தோம் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையை பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டாய். எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, எதற்கும் அவசரப்படாமல் எதற்கும் ஆத்திரப்படாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து, தனக்கு வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று புரிந்து, எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியான மனநிலைக்கு வரத் தொடங்கிவிட்டாய். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டால் காரியங்கள்தான் கெட்டுப்போகும் என்பது நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? நம்முடைய கோபத்தினால் நமக்கு எதிரில் இருப்பவனை பெரியவனாக மாற்றி நாம் சிறியவனாக மாறிவிடுகிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். கோபம் எல்லோருக்குள்ளும் அதிகமாக இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அது எந்த இடத்திற்கு தேவையோ அந்த இடத்திற்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். தேவையில்லாத எல்லா இடத்திலும் கோபம் பட்டு கொண்டும் ஆத்திரப்பட்டு கொண்டும் அவசரப்பட்டு கொண்டும் இருப்பாயானால் உன்னுடைய மரியாதை அங்கு அப்படியே போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரமும் இது உனக்கான வாழ்க்கை என்பதில் நீ சரியான புரிதலை கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ ஆரம்பித்து விட்டாய். இந்த எண்ணத்திற்கே இந்த வராகி உன்னை தேடி வருகின்றேன். நான் சொல்ல சொல்ல என் பிள்ளை எந்த இடத்திலும் மறுப்பு சொல்லாமல் நம்முடைய நல்லதற்காகத்தான் நம் தாயானவள் சொல்கிறாள் என்பதனை உணர்ந்து நீ கடைபிடித்த ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுது உன்னை எந்த அளவிற்கு செதுக்கி இருக்கிறது என்று பார்த்தாயா? உன்னை எப்பொழுதும் நல்லதை செய்யச் சொல்லவும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாமலும், எப்பொழுதும் யாருக்கும் துரோகம் செய்யாமலும், தன்னுடைய வார்த்தைகளினால் யார் மனதையும் நொறுக்காமலும், மிகுந்த மன சந்தோஷத்தோடு நீ வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய். எதையுமே எதிர்கொள்ளும் பொழுது நமக்குள் இருக்கின்ற மன வலிமை நம்மை வாழ வைத்துவிடும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. இவை எல்லாவற்றையும் கடந்து நீ ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் பெறத் தொடங்கி இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனது நேர்மையான பாதையில் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திட்டேனோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக ஒன்றுவிடாமல் வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்கிவிட்டாய். உனக்கு முடியாது என்று தோன்றிய பல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னால் அத்தனை அசாதாரணமாக நடத்தி முடிக்க முடிகின்றது. உன்னால் மிகுந்த வலிமையோடு இதையெல்லாம் செய்து முடிக்க முடிகின்றது. சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது. சரியான வாய்ப்புகள் உனக்கு கிடைத்து விட்டது. இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல மாற்றங்களை ஒரு சேர கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்று இவையெல்லாமும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்த தயாராகிவிட்டது. இந்த தாயானவளினுடைய அன்பினால் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாயோ அதுவெல்லாம் உனக்கும் கிடைத்துவிட்டது. நான் எதிர்பார்த்தது போல நீயும் நல்லபடியாக மாறிவிட்டாய் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உனக்காக எந்த நொடியிலும் அழைக்கும் பொழுதெல்லாம் நான் ஓடோடி வந்து விடுகிறேன் அல்லவா? நீ அழைக்காவிட்டாலுமே உன் தாயானவள் உன் முன்னால் வருகிறேன் அல்லவா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகள் அத்தனையிலும் நீ சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவும், உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களுக்குள் நீ சிக்கி தவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு நிற்கின்றேன். ஏதாவது ஒரு விஷயங்களை உனக்கு குறுக்கு வழியில் மற்றவர்கள் தரத்தான் நினைப்பார்கள்.
ஆனால் நீ எந்த அளவிற்கு உன்னை காப்பாற்றிக் கொள்கிறாய் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கான பெரும் மகிழ்ச்சியை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இப்பேற்பட்ட மாற்றங்கள் கண்ட உன் வாழ்க்கைக்கு நான் நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருந்து விடுவேனா? நீ கோடியில் ஒரு பிள்ளை அல்லவா? எத்தனையோ பேர் என் வார்த்தைகளை கேட்கிறார்கள். அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். இன்னும் சிலர் அதை முழுமையாக காதில் வாங்கிக் கொள்ளவே விரும்புவது கிடையாது. நீ தேவையில்லாதவர்களின் பேச்சினை எல்லாம் கேட்டு வாழ்க்கையில் தேவையில்லாத பாதையை தேர்ந்தெடுத்திருந்ததெல்லாம் நீ மறந்து விட்டாயா? ஆனால் நல்லதை சொன்னால் அதை நல்லபடியாக செய்வதற்கு இங்கு மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக சரியாகவும் தெளிவாகவும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான நல்ல மாற்றங்களை நீ உறுதியாக உணர வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ மீண்டு வந்துவிடக்கூடாது. என் நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை பார்த்து நீ பதறி ஓடிவிடக்கூடாது. உனக்குள் வந்திருக்கின்ற இந்த பக்குவம் காலம் முழுவதும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். இப்பொழுது உனக்குள் வந்திருக்கின்ற இந்த நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் எத்தனை பெரிய தீய விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் உன்னை விட்டு அது விலகக்கூடாது. நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டால் போதும். இனி நடப்பது எல்லாம் அவர்களினுடைய நன்மைக்குத்தான் என்பதனை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உணர்த்தி கொடுத்துவிடும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கை அழகாக மிளிர வேண்டும். இந்த வராகியினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பொழுதை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத சிந்தனைகளாலும் என் குழந்தை எப்பொழுதும் நீ இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை நீ விட்டு விடாதே. எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயா? எதிர்பாராதது தானே நடக்கிறது. எதிர்பாராத விஷயங்களை நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள். நிச்சயமாக தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியதையெல்லாம் சாதித்து முடித்துவிடு. நிச்சயமாக மீண்டும் உன் வாழ்க்கையில் நான் வருவேனா மாட்டேனா என்பது உன்னுடைய செயல்களை பொறுத்தது. ஆனால் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உறுதியாக சொல்லிவிட்டேன். அதனால் எந்த செயலிலும் கவனம் தேவை, எந்த விஷயங்களிலும் கவனம் அதிகமாக தேவை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனி எந்நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உறுதியாக பெற்று யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் முன்னேறி வந்து கொண்டே இரு. உனக்காக இன்னமும் பல அதிசயங்கள் இந்த வாழ்க்கை தரத்தான் காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்குள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. என்ன நடந்தது என்று எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படாதே. உனக்கான விஷயங்கள் எல்லாம் இனிமேலும் உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை புரிந்து கொள்.
குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக இரு. உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.